பொதுவா சுகர்ன்றது நியூட்ரிஷன்ல ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். நிறைய பேர் அவங்களோட டயட்ல வந்து சுகரே இல்லாம சாப்பிடுவாங்க. ரீசெண்டா கூட என்னோட சிஸ்டர் கூட ஒரு 1 வீக்குக்கு வந்து சுகரே இல்லாம சாப்பிட்டேன், நான் பெட்டரா ஃபீல் பண்ணேன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னன்னா இது ரொம்ப ஒரு கெட்ட சப்ஸ்டன்ஸ், ட்ரக் மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன ட்ரூத் இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஹியூமன்ஸ், திஸ் இஸ் நிவாஸ். ஐம் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுகர்னா என்னன்னு பார்க்கலாம். சுகர்ன்றது கார்போஹைட்ரேட்டு கீழே வருது. பொதுவா இந்த கார்போஹைட்ரேட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கார்ப்ஸ், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். சுகர்ன்றது ஒரு சிம்பிள் கார்ப். சிம்பிள் கார்ப்ஸையே 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு மோனோசாக்கரைட்ஸ், இன்னொன்னு டைசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ்ன்றது சிங்கிள் மாலிகுலான ஆனது. 2 மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்தது ஒரு டைசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ்ன்றது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். டைசாக்கரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். இப்ப நான் சொன்ன நேம்ஸ்ல இருக்க சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்ல நீங்க குடிக்கிற ஜூசஸ் அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட் லேபிள்ஸ்ல இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். சுகர்ன்றது எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இருக்கு. இந்த டோனட்ஸ், கேக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்ல லிமிட்டடா எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பனானா, ஆப்பிள் இதுலையுமே சுகர் இருக்கு. பட் அதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொதுவாக சுகர் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அண்ட் டென்டல் இஷ்யூஸ், ஈவன் சம் கேன்சர்ஸ் கூட அதனால வரலாம் அப்படின்ற மாதிரி கணக்கே இல்லாத அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டு அது மேல வச்சுட்டே போறாங்க. சுகரோட கன்சப்ஷன்றது உலகம் ஃபுல்லா அதிகமாயிடுச்சு. ஸோ அதனாலதான் ஒபேசிட்டி ரேட்டும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றதுதான் இருக்கிறதுலே ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நான் என்னோட கட்டிங் ஃபேஸ்ல இருந்த போது சுகர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நான் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னா ரொம்ப அதனால அஃபெக்ட் ஆச்சு. சம்மந்தமே இல்லாம கோவப்படுவேன், கத்துவேன் அண்ட் எதை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சாப்பிடாததுனால என்னோட ஃபுட் ரிலேஷன்ஷிப் அதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. ஃபினான்ஷியலாவும் சரி, மென்டலாவும் சரி நிறைய சேஞ்சஸ் நோட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு குக் பண்றதுக்கு, அதை ரெடி பண்றதுக்கு. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஹெல்த் வைஸும் சரி, என்னோட பாடி பிசிக் வைஸ்லையும் சரி, இந்த சுகரை கம்ப்ளீட்டா கட் டவுன் பண்ணனால எந்த ஒரு பெரிய சேஞ்சஸையும் நான் நோட் பண்ணல. அந்த சுகர் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, ஸோ சுகர் கட் பண்ண பிறகுமே நான் அப்படிதான் இருந்தேன். பட் என்னோட மென்டல் ஹெல்த் தான் இதனால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. என்னோட ஃபேட் வந்துட்டு அதனால குறையவே இல்லை. என்னோட கிளைண்ட்ஸ் அவங்களோட டயட்ல ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுமே அவங்களோட வெயிட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. சுகரை கம்ப்ளீட்டா உங்களோட ஃபுட்ல இருந்து எடுத்தாதான் உங்களோட பாடி வெயிட்டை குறைக்க முடியும்னு நினைக்கிறது தான் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். உண்மையாவே சுகருக்கு இவ்வளவு பெரிய பவர் நம்மளோட வெயிட்டை குறைக்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய மக்கள் வந்து பசினாலையும் பட்னினாலையும் இறந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு டெய்லி போயிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் சுகர் போட்டாலே அவங்க சாகவே மாட்டாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு வந்து சுகர்ன்றது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஆன்டி ஸ்டார்வேஷன் ஃபுட்டா மாறிடும். அண்ட் ரியாலிட்டியில இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. எப்பவுமே இதை ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தான், அளவுக்கு அதிகமா எக்ஸசைஸ் பண்றதும் தப்பு தான். தண்ணி ரொம்ப கம்மியா குடிச்சாலும் நம்ம செத்து போயிடுவோம், அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சாலும் செத்து போயிடுவோம். இதனால தான் ஒரு ஃபேமஸான கோட் கேட்டிருப்பீங்க, அளவுக்கு மீறினால் அந்த அமிர்தமும் கூட நஞ்சா மாறிடும். பொதுவா நிறைய ஃபுட்ஸ்ல ட்ரேஸ் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஈவன் ஆப்பிள்ல கூட பாத்தீங்கன்னா ட்ரேஸ் குவான்டிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சயனைட் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஃபுட்ல நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் அந்த ஃபுட்ல ஏதாச்சும் ஒரு பேட் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பா உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த பேட் சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி உங்களோட ஹெல்த்தை என்னைக்குமே அஃபெக்ட் பண்ணாது. என் உடம்புல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சுகர் மட்டும்தான் சொல்றது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டான திங்கிங். அப்படி இல்லாம நியூட்ரலா எடுத்துக்கோங்க. ஸோ எதையுமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாதான் தப்பு, அளவோட சாப்பிட்டா எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை ஹியூமன்ஸ், ஐ வில் see you on the next video.